அரசியலை வெளிக்காட்டாத அரசியல். விஜய் அடித்து ஆடிய முதல் இன்னிங்ஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வருஷம் நடிகர் விஜய் முதலாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மார்க் எடுத்த மாணவிகளை கூப்பிட்டு நேரில் பாராட்டி பரிசு வழங்கியிருந்தார். இந்த வருஷம் திரும்பவும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகளை சட்டசபை தொகுதி வாரியாக கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த பரிசு பொருட்களை, விஜய் ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றுகளை வழங்கினார். ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் 10, 12ஆம் வகுப்பில் அதிக மார்க் எடுத்த முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகள் நடிகர் விஜயுடைய பாராட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடந்துச்சு. போன வருஷம் ஒரே நாளில் 234 தொகுதியை சேர்ந்த மாணவிகளும் பரிசு, அவங்க எல்லாருக்கும் ஒரே நாளில் மொத்த தொகுதியும் சேர்ந்த மாணவிகளுக்கு பரிசு வழங்கியதால் நடிகர் விஜய் ரொம்ப டயர்டாயிட்டார். ரொம்ப சோர்வடைஞ்சது மட்டும் இல்லாமல் மாணவிகளும் பெற்றோர்களும் நீண்ட நேரமாக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இதனால் இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 கட்டமாக இந்த பரிசு வழங்கும் விழாவை நடத்துகிறாரு விஜய். அடுத்த கட்டமாக ஜூலை மாதம் 3ஆம் தேதி பரிசுகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஜூலை 3ஆம் தேதி எஞ்சிருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு வழங்கப்படும். நடிகர் விஜய் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது நெத்தியில் பொட்டு வச்சிருந்தார். நடிகர் விஜயை இதுக்கு முன்னாடி சில அமைப்பை சேர்ந்தவர்கள் மத ரீதியாக நடிகர் விஜயை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அவருடைய பெயர்லாம் ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு அந்த பேரெல்லாம் சொல்லி சில பேர், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அவங்களாம் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அப்போ ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கன்னு அரசியலுக்குள்ளே வராருன்னு சொன்னவுடனே மத ரீதியாக அவரை தாக்க முற்பட்டாங்க. ஆனால் விஜய் பொறுத்தவரைக்கும் நெத்தியில் பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரி நான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவன் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடிய வகையில் அவர் செயலெலாம் செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவன் அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் நடிகர் விஜய் தன்னுடைய நெற்றியில் இந்துக்கள் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பொட்டு வச்சிருந்தார். இதன் மூலமாக இந்துத்துவ அமைப்பினருடைய விமர்சனங்களை தகர்த்திருக்கிறார் விஜய் அப்படின்னே சொல்லலாம். அரசியலுக்கு மதம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம எடுத்துக்கலாம். அதோட நடிகர் விஜயினுடைய ரசிகர்களில் பெரும்பாலானோர் இந்துக்கள் அப்படிங்கிறதும், மக்கள் இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் செய்யும் போதும் சரி, மாணவிகளுடைய பரிசளிப்பின் போதும் சரி, சாதி மத வேறுபாடு இன்றியே வழங்கப்பட்டதை யாருமே மறுக்க முடியாது. எதுக்கெடுத்தாலும் இந்த மதசாயம் பூசி அதுக்கான முயற்சிகளை தமிழக மக்கள் எப்போதுமே இயக்குறது கிடையாது அப்படிங்கிறதா வரலாறாக இருக்குது. மதசாயம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அந்த வகையில் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது மதத்திற்கும் அப்பாற்பட்டு எத்தகைய வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த ஆண்டு பரிசு வழங்கும் போது பேசிய விஷயங்கள் பற்றியும் இப்போ ஊடகங்களில் அரசியல் தளங்களையும் விவாதிக்கப்பட்டு வருது. ஏன்னா போன முறை பேசும்போது விவாதிக்கப்பட்டது, இந்த முறை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி அறிவிப்பு வெளியான பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டங்கிறதுனால அரசியல் ரீதியான பேச்சு நிறைய இருக்குமா அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மாணவிகளுடைய அவங்களுக்கு முன்னாடி மேடையில் பேசிய விஜய், நடந்து முடிந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்த என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும், பெருமையோடு வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க காரணமாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களுக்கும், ராஜேந்திரன் தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களுக்கும் மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பாசிட்டிவான எனர்ஜி இருக்கவங்கள பார்க்கும்போது தானாகவே ஒரு எனர்ஜி, கெமிஸ்ட்ரி உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுடைய முகத்தை பார்த்ததுலேருந்து இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பேச தொடங்கினார் விஜய். பாசிட்டிவான எனர்ஜி இருந்தால் பாசிட்டிவான கெமிஸ்ட்ரி உருவாகும் அப்படின்னு தற்போதைய தலைமுறைக்கு எவ்வாறு அவர் பேசியிருந்தாலும், அது எதுவாக இருக்க நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிற பகவத்கீதை வாசகத்தை நினைவுபடுத்துகிறது அப்படின்னு சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருது. இது அவருடைய தொடக்கம். அதே நேரத்தில் மாணவர்கள் மத்தியில் பேசுகிறோம் அப்படிங்கிற உணர்வோட பொதுவான அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே அதில் சில அரசியல் பாடங்களையும் எடுத்து கூறினார் விஜய். எல்லா செய்திகளையும் படிங்க, ஆனால் சிந்தித்து நீங்களே முடிவெடுங்க.
நல்லா படித்தவங்க நிச்சயமாக அரசியலுக்கு வரணும். நல்ல அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்க சோசியல் மீடியாக்கள் மற்றும் சில மீடியாக்கள் நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்களாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதையெல்லாம் பாருங்கள், எல்லாமே படிங்க, அதையெல்லாம் கேட்டுட்டு எது சரி எது தவறு அப்படின்னு அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கோங்க. இது எல்லாம் விஜய்க்குரிய கருத்துக்கள். இதில் அரசியல் வாடை இருந்தாலும் மாணவர்களுக்கான அறிவுரை போலவே அமைந்திருது தான் ஹைலைட்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலாக அவர் வைத்த முக்கியமான அறிவுரை இப்போது அரசியலில் கொதிக்கும் பிரச்சனையாக இருப்பது தான் ஹைலைட் ஆகும். சே நோ டு டெம்பரவரி ப்ளஷர், சே நோ டு ட்ரக் அப்படிங்கிறதா அந்த ஹைலைட்டு. தற்காலிகமாக சந்தோஷம் வேண்டாம், போதை மருந்துகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள். இப்போது தமிழ்நாட்டில் பெரிய சர்ச்சைக்குரியதாக மாறி இருப்பது போதைப் பொருள் நடமாட்டமும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயமும் வழியும் தான். கள்ளக்குறிச்சிக்கே நேரடியாக போயிட்டு கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொன்ன விஜய் இப்போ மாணவர்கள் மத்தியில் அதையே அறிவுரையாக சொல்லியிருக்கார். அரசியலும் பேசலை, அரசியல் இல்லாமலும் பேசலை, அறிவுரையில் அரசியல் வாடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிற அளவில் கட்சி தொடங்கிய பின்னர் மாணவர்களிடம் தன்னுடைய முதல் இன்னிங்ஸை ரொம்ப வெற்றிகரமாக தொடங்கியிருக்கிறார் விஜய். ஆனால் அடித்தாட போகும் முழு அரசியல் இன்னிங்ஸில் அவர் பொறுப்பேற்கும் வெற்றியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இப்போ விஜய் கட்சி தொடங்கியதால் எந்த கட்சிக்கு பாதிப்பு அப்படின்னு விவாதங்கள்லாம் தொடங்கியிருக்கு. பொதுவாகவே கட்சி சார்ந்தவர்களால் தேர்தல் முடிவுகள் தீர்மானிக்கப்படுறது கிடையாது. கட்சி சாராத பொதுமக்கள் தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் மக்களுடைய மனதை வெல்வதில் தான் விஜயனுடைய வெற்றி அடங்கி இருக்கிறதுங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா எத்தனை பெரிய பாரம்பரிய கட்சியாக இருந்தாலும் மக்கள் நினைத்தால் உடனடியாக ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படிங்கிறதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிற பாடமாக இருக்குது.